ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமிதி. காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமிதி. ஆரூடராகவிவசானபியாச்சதோமூன். ஆரூடராகவிவசானபியாச்சதோமூன். விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாஹ. விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாஹ. இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமிதி. ஆரூடராகவிவசானபியாச்சதோமூன். காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமிதி. ஆரூடராகவிவசானபியாச்சதோமூன். விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாஹ. இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாஹ. இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். மிருகாட்சி மான்விழியாளே, துவம் கா நீ யார், இமாம் சுதாம் இந்த அமுதத்தை, விபஜஸ்வ பங்கிட்டு தருவாய், இதி அபியாச்சதக என்று குழைந்து குழைந்து வேண்டுபவர்களாக, ஆரூடராக உன்மீது பெருகிய ஆசையுடையவர்களாக, விவசான் தன்வயம் இழந்தவர்களாக, இப்படியெல்லாம் ஆகிவிட்டார்கள் அந்த அசுரர்கள் அந்த அழகிய பெண்ணை பார்த்து. அப்படிப்பட்ட அமூன் அவர்களை பார்த்து, தைத்யாகா ஓ அசுரர்களே, குலட்டாஸ்மி நான் ஒரு வேசி, குலமகள் அல்ல, மயி என்னிடத்தில், கதம் விஸ்வஸ்யதே உங்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை ஏற்படுகிறது, இதி ஆலபன் அப்பி என்று அந்த பெண் சொல்லியும் கூட, சுவிஸ்வசிதான் அந்த பெண்ணா யார் இருக்கா, பகவான் தானே, உங்களிடம் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களாக அதானீகி செய்துவிட்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். காத்வம் ரிகாக்ஷி விபஜஸ்வ சுதாமி மாமிதி. ஆரூடராகவிவசானபியாச்சதோமூன். விஸ்வஸ்யதே மயி கதம் குலட்டாஸ்மி தைத்யாஹ. இத்யாலபன்னபி சுவிஸ்வசிதானதானீஹி. காமவசப்பட்ட அந்த அசுரர்கள், மான்விழியாளே நீ யார், இந்த அமுதத்தை எங்களுக்கு பங்கிட்டு கொடு என்று குழைந்து வேண்டிக் கொண்டனர். அதற்கு நீங்கள், ஓ அசுரர்களே, நான் குலமகள் அல்ல, ஒரு வேசி, என்னை எப்படி நம்புகிறீர்கள் என்று கேட்டீர்கள். அவர்கள் இன்னும் அதிகமாக உங்களை நம்பும்படி செய்துவிட்டீர்கள். இந்த இடத்துல அசுரர்கள் அமுதத்தை இழந்ததற்கான காரணத்தை பட்டதிரிகள் ரொம்ப கிண்டலாக ரொம்ப நயமாக சொல்கிறார். தன்வந்திரியாக வந்த பகவானிடமிருந்து அமிர்த கலசத்தை பறிச்சுக்கிற போது அவர்களுக்கு தாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை, ஒப்பந்தம் இதெல்லாம் பற்றி ஒன்றும் மனசில் இல்லவே இல்லை. எனக்கு வேணும், எனக்கு மட்டும் வேணும், அதாவது சுயநலம் பேராசை அதுதான் இருந்தது. இப்போது எதுக்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வாசுகியோட தலைப்பக்கம் பிடிச்சிண்டு அந்த ஆவியெல்லாம் சூடாக அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எதுக்காக முயற்சி செய்தோம் அப்படிங்கிறதையே மறந்துட்டாளாம்.
முழுக்க முழுக்க மோகினியோட அழகில் மயங்கி மோகினி ரூபத்தில் இருந்த பகவான் என்னை நம்பாதீர்கள்னு சொன்னபோது கூட அசுரர்களே அமிர்த கலசத்தை அவள் கையில் தருகிறார்கள். பகவான் அவர்களை ஏமாற்றலை. மோகினியை பார்த்தப்போ அவர்களுக்கு காம உணர்ச்சி மேலிட்டது. அமுதத்தை பற்றி மறந்தே போய்விட்டது. ஒரு முக்கியமான காரியத்தில் நாம் ஈடுபட்டிருக்கும்போது ஷட்ரிப்புக்களில் எந்த ஒன்று நம்ம முழுவதுமாக ஆட்கொள்ள நாம் அனுமதித்தாலும் அத்தோடு நாம் ஈடுபட்ட முயற்சி தோல்வியைத்தான் தழுவும் என்பதை பகவான் இங்கே நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஷட்ரிப்புக்கள்னால் தெரியும் இல்லையா? 6 எதிர்மறை குணங்கள். காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியன்னு சொல்வா. அதாவது ஆசை, கோபம், பேராசை, மயக்கம், அகங்காரம், பொறாமை என்பவையாகும். ஸோ இந்த 6ல் ஒன்று தான். அதுலேயும் ரொம்ப முக்கியமானது தான் அந்த காம உணர்ச்சி. அந்த காம உணர்ச்சியில் அப்படியே முழுவதுமாக அப்படியே மூழ்கின போன உடனே அவர்களுக்கு இத்தனை நேரம் எதுக்காக பாடுபட்டோம், என்ன செஞ்சுட்டுருக்கோம், நாம் எல்லாம் மறந்து போச்சு.